பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன். இன்னைக்கு சில முக்கியமான டிப்ஸ் மாதிரி தான் கொடுக்குறேன். அதாவது சில பேர் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குவது போன்ற வியாபாரம் செய்வார்கள். உட்கார்ந்த இடத்துலயே நோகாம எந்த விதமான உழைப்பும் இல்லாமல், ஆனால் பணங்கிற ஒரு ரிஸ்க் இருக்குது, அதை எடுத்து சம்பாதிப்பாங்க. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம வரக்கூடிய ஒரு தொழில் அடகு கடை இல்லை வட்டிக்கு கடன் கொடுத்தல். இதுலயே ஆனால் போச்சுன்னா அவங்களுடைய முதலீடு பணமே காணாம போயிடும். அதனால தான் சில பேருக்கு பரம்பரையா சொத்து சேர்த்து வச்சு, அந்த தாய் தந்தையர் சேர்த்து வச்ச சொத்து எக்கச்சக்கமா இருக்கும். அது பல மடங்கு பணம் இருக்கும். பாகப்பிரிவினை ஆகும்போது பல்கா ஒரு அமௌண்ட் வரும். ஆக அது வரைக்கும் எந்த விதமான வியாபாரம் இல்லாம சும்மா இருந்தவங்க புதுசா ஒரு தொழிலில் இறங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை, மனதில் ஒரு உறுதியான பற்று வராது. அப்போ வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பண்ணுவாங்க. சில பேர் அரசு வேலை பெற 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஏமாறுறது, இல்லை வெளிநாடு செல்றதுக்கு ஏஜென்ட்கிட்ட கொடுத்து பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக எந்த ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா பணத்திற்கான காரக கிரகம் குரு. ஸோ குரு அந்த காரக கிரகம் அவரவர் ஜாதகத்தில் முற்றிலுமாக வலுவிழந்து நீச்சமாக போயிட்டார்னாலும் தனஸ்தானாதிபதி எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ராசிக்கு தான் முக்கியத்துவம் அறிந்தோ அறியாமலோ கொடுத்துறோம். ராசிங்கிறது நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் இருக்கக்கூடிய ராசி. ஆனால் அப்போ என்ன லக்னம்னு பார்த்துட்டு அந்த லக்னத்துக்கு நல்லா இருக்கணும், அந்த லக்னம் நல்லா இருக்கணும். அந்த லக்னமும் வலுவிழந்து போய் குருவும் வலுவிழந்து போயிட்டாங்க அப்படின்னாலும், அதே மாதிரி ஜாதகத்தில் 6ஆம் வீடு நோய், கடன், எதிரிகள், பகை, இந்த நாளுக்கு உண்டான காரகத்துவம் கொண்ட கிரகம் 6ஆம் வீடு. ஸோ இந்த 6ஆம் வீட்டு அதிபதி வலுவானவர்களாக இருந்து, லக்னாதிபதி வலு குறைந்து, குரு வலு குறைந்து, குரு உச்சம் இல்லாம ஆட்சி இல்லாம நீச்சமா மகர ராசியில மறைந்திருந்தா அவங்கெல்லாம் இந்த கடன் கொடுக்கும் வேலைக்கு, அதன் மூலமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலை தேர்வு செய்யக்கூடாது. ஒரு மனிதனை சாமர்த்தியமாக ஏமாற்றுவதும் ஏமாற வைப்பதும் எல்லாமே சனியினுடைய லீலை தான். சனி ஒரு ஜாதகத்துக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருந்தாலும், குருவும் தனாதிபதியும் வலுவிருந்தாலும், குரு வலுவிருக்கிறாரு அப்படின்னா பகை ஸ்தானத்துக்கு போயிருக்கலாம், இல்லை நீச்சம் மகரத்தில் இருக்கலாம். தனாதிபதி, அதாவது நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனாதிபதி, அவர் நீச்சமானாலும் மறைந்திருந்தாலும், இல்ல 6, 8 கூடிய திசை நடக்கும் பொழுதும், சனி திசை நடக்கும் பொழுதும் பணத்தை நம்பி பறி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனாலதான் 7 நாட்டு சனி, விரைச்சனி எல்லாம் நடக்கும்போது நம்ம இந்த லேவாதேவி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. கைமாத்தா கடன் கொடுக்கக்கூடாது, ஏமாந்துரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரைச்சனி 7 நாட்டு சனியில சனி விரைய அமைப்பில் இருக்கும்போது தான் பண இழப்புகள் அதிகமாக ஏற்படும். அதனால தான் நஷ்டம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த விரையச்சனையை நடக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம், பில்டிங் வாங்கி போட்டுடலாம், வீடு வாங்கி போட்டுடலாம், தோட்டம் வாங்கி போட்டுடலாம். ஏன்னா அது சுப விரயமாக போயிடும். சுப விரயமாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு விரைய கால சனி திசாபுத்தி முடிஞ்சவுடன், உங்களுக்கு 7 சனி முடிஞ்ச உடனே உங்கள் டேர்னிங் பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் உருவாக்கக்கூடிய அந்த 7 நாட்டு சனியில விரையச்சனி இருந்தாலும், குரு வீக்கா இருந்தாலும், இல்ல லக்னாதிபதி வீக்கா இருந்தாலும், இல்ல 6, 8 தசாபுத்தி நடந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆகையினால அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த லேவாதேவி வட்டிக்கு கடன் கொடுத்து சம்பாதிக்கிற தொழில போகக்கூடாது. இந்த பாருங்க, நிறைய பேர் வீடு இல்லை இடங்கடை வாங்கி போட்டாங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இதாச்சுன்னா மார்க்கெட் அப்வேர்டு ட்ரெண்டு
விலை ஏறிக்குது, இல்லை வீடு வாடகைக்கு போய் பின்னால் வந்து ஒரு நிரந்தர வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால தான் அது குறிப்பிட்ட அந்த கடன் கொடுக்கறது, ரொம்ப உறவினர்கள் நண்பர்கள் இவங்களையெல்லாம் பார்த்து நம்ம ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டியோ இதோ இல்லாமல் கடன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஆப்பு வச்சிருவாங்க. அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். 6 திசை 8 திசை நடக்கும்போது நம்முடைய தனஸ்தான விதிகள், இந்த குரு நீச்சமா போறது, லக்னாதிபதி கெட்டு போகிறது, இல்ல நீச்சமாகிறது, இல்ல சனி தொடர்பு கொள்வது, இல்ல சனியோடு பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்வது, 7 நாடு சனி நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம மற்ற வியாபாரத்திலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்து பழகிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த எதிர்பாராத பண இழப்புகளிலிருந்து நிவர்த்தி பெறலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல தொழில் தேர்வு செய்து தொழிலை செய்து மேன்மடையலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.